உங்களுக்கு வாய்க்கு தான் ருசியாக இருக்கும். விளம்பரத்தை பார்த்து எதையும் வாங்கி கொடுக்காதீங்க. எப்படி பிள்ளைங்களுக்கு கடைக்கு போய் என்ன வேணும்னு கூட்டிகிட்டு போய் காட்டி கேட்காதீங்க. தயவு செய்து உங்களை நான் கெஞ்சி கேட்கறது என்ன தெரியுமா, உங்கள் பிள்ளைங்களை காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் கடைக்கு கொண்டு போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்காதீங்க. அதேமாரி துணிமணியுமே நீங்கள் பார்த்து விருப்பப்பட்டு வாங்கி கொடுங்க. உங்கள் வரப்போகிற காலங்களில் உங்கள் பிள்ளைங்களை குழந்தையிலேருந்து இந்த மாதிரி வளர்த்திங்களா ரொம்ப நல்லா இருக்கும். மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கொண்டு போய் கேட்டால் பரவாயில்ல. அன்றாடம் கூலி செய்கிறீங்க, 400 300 கூலி சம்பாரிச்சிட்டு வரீங்க. உங்களுக்கு 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போய் எது வேணும்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன தெரியும்? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? கண்ணில் பட்டது ஆசைப்பட்டது எல்லாமே கேட்கும். அப்போ ஒரு நாள் கூலி பணத்தை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சிக்காங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நேரமாக எழுந்து நைட்டில் 10 மணி 12 வரைக்கும் டிவி பார்த்தா நீங்கள் எழுந்திருக்க முடியுமா? நாடகம் பார்க்குறத விட்டுருங்க. நம்ம வாழ்க்கையே ஒரு நாடகம்தான். இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு நாடகம். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு. அதே மாதிரி காலையில் எழுந்து 4 கிலோ உளுத்தம்பருப்பு 6 நாளைக்கு அரைச்சி கஞ்சி வைக்கலாம், 5 நாளைக்கு கஞ்சி குடிக்கலாம். 4 கிலோ உளுத்தம்பருப்பு 40 ரூபா போடுங்க. 2 தேங்காய் போதும் 4 கிலோ உளுத்தம்பருப்புக்கு. உங்கள் குடும்பமே குடிக்கலாம். அந்த தேங்காயை அரைச்சி புழிஞ்சிட்டு இங்கே பாருங்கள், சும்மா ஒரு நாம்பு தான் போட்டேன். உளுந்து நாங்கள் காட்டு உளுந்து வச்சுருக்குறோம். நைட்டில் ஊற போட்டிங்களா காலையில் தொலி எடுத்துடலாம். நீங்கள் கடையில் வாங்கும்போது அந்த உளுந்தை வந்து நைட்டில் ஊற போட்டு அதே தண்ணியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் தேங்காயை அரைச்சி ஒரு 10 ரூபா தான் ஒரு தேங்காய். 5 நாளைக்கும் 5 தேங்காய் போடுங்க, 50 ரூபா. 4 கிலோ உளுந்து, அரை கிலோ உளுந்து வாங்குங்க, 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணுங்க, போதும். குடும்பமே அருமையாக குடிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. பாருங்கள், தேங்காய் பால் ஆட்டி வச்சுருக்கேன், தேங்காய் பால் கலந்து வச்சுருக்கிறேன். உளுந்து பார்த்தீங்களா? தேங்காய் பால் வந்து நீங்கள் வந்து மொத்த தேங்காய் போட்டு அரைச்சி உளுந்து கஞ்சி காய்ச்சும்போது அந்த கஞ்சி வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம பிள்ளைங்க வந்து நிறையா தண்ணி குடிக்கிறதில்ல, சாப்பாடு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, தேங்காய் பாலும் உளுந்தும் அரைச்சது தான் இது. தேங்காய் பாலும் உளுந்தும் அரைச்சி இதில் வந்து பாருங்கள் வடிகட்டி வச்சுருக்கிறேன். தம்பி இருக்கும்போது வீடியோ எடுக்க வரல. இதுதான் தேங்காய் பூ. இதில் ஒரு விசேஷமாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இது நீங்கள் தேங்காயை அரைச்சி வடிகட்டிட்டு 2வது முறையும் அரைக்கணும். பாருங்கள், இது 2வது முறை அரைச்சிது. இதில் இந்த மாதிரி உங்கள் கையிலையே இந்த மாதிரி வடிகட்டினீங்களா, உங்கள் கையிலையே வடிகட்டும் போது இந்த தேங்காய் பூவில் எதுவுமே இருக்காது. இவ்வளோ தேங்காய் வேஸ்ட்டு போகுதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுதான் செக்கை. பார்த்தீங்களா, எவ்வளோ செக்கை எடுத்து வச்சுருக்குது. இது எதுவுமே கிடையாது. அது எதுவும் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். காலையில் இதில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இதில் பால் வராது, இதில் தேங்காய் பால் வராது. இதை நம்ம எடுத்தாலுமே இந்த தேங்காய் தான் அந்த இதுதான் மிதக்கும். தண்ணி பச்சை தண்ணி மாதிரி ஊற்று பாருங்க. பார்த்தீங்களா? ஏன் இந்த தேங்காயை வந்து நம்ம வடிகட்டி இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துடணும்னு சொன்னால், பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் தேங்காயை போட்டு அப்படியே ஆட்டி உளுந்து கஞ்சி கொடுக்கும்போது எங்களுக்கு ஜீரணம் ஆகாது, ரொம்ப நேரம் பசி எடுக்காது. இதை வந்து ஜீரணிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஒரு நல்ல கெட்டியான பண்டம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தாக இருக்காது. நீங்கள் தேங்காயை அரைச்சி இந்த மாதிரி அதை எடுத்துருங்க. இது இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துகிட்டு இது செடிக்கோ அல்லது வீட்டு பக்கத்தில் காய்கறி செடியோ
நீங்கள் வச்சுருந்தா அதுக்கு கொட்டிக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செடிகளுக்கு கொட்டும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், இது எல்லாம் கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் தேங்காய் பூ உளுந்து அரைச்சி, தேங்காயை அரைச்சி அந்த தூளை வடிகட்டி நாங்கள் எடுத்துட்டு இந்த பாலை மட்டும் இதில் வந்து சேர்த்துருக்குறேன் நான். பார்த்தீங்களா? இதை கொதிக்க வைக்கும்போது வெல்லம் போட்டு சர்க்கரை போட்டு பிள்ளைங்களுக்கு கொதிக்க வச்சு கொடுக்கும்போது இதில் 3 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். நான் காட்டலை. இதில் வந்து 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் சேர்த்து இதை அரைச்சி குடிக்கும்போது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். சர்க்கரை வந்து அதிகமாக சேர்த்தாதீங்க. சேர்த்தலாம், வெல்லமாக இருந்தால் நல்லா இனிக்கிற மாதிரி கூட சேர்த்துக்காங்க. சர்க்கரை சேர்த்தும் போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்காங்க. இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப இரும்பு சத்து. கிராமத்தில் பிள்ளைங்க நடந்து போகிறாங்க, செருப்பு இல்லாத போகிறாங்க, பேகை தூக்கிட்டு போகிறாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இரும்பு சத்து. இந்த மாதிரி அரைச்சி பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. மருத்துவத்தில் உங்களுக்கு நான் நிறைய அறிவுரைகள், பொது அறிவுரை சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு உங்களை வந்து நான் கையெடுத்து பாருங்கள் கும்பிட்றேன். தாய்மார்களே, சகோதரிமார்களே, இல்லத்தரசிகளே, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன். பார்த்தீங்களா? இது நான் எதுக்கு கும்பிட்றேன் தெரியுமா? உங்கள் பிள்ளைங்களை டீயும் பிஸ்கெட்டில் இருந்து காப்பாற்றிக்காங்க. அந்த பிஸ்கெட்னால உங்களுக்கு எந்த நன்மையுமே உங்கள் பிள்ளைங்களுக்கு பொம்மை விற்கிற மிட்டாய் வாங்கி கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான இந்த இது பொறிச்சு விற்கிறாங்க. போட்டி 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. 1 கிலோ பச்சரிசி, 1 நாம்பு உளுத்தம்பருப்பு, 10 வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, 1 படி கைப்பிடி மிளகா கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு வந்து அதை கூழு காய்ச்சி உங்கள் வீட்டு பழைய சேலை மேலே ஊற்றுங்க. மாடி மேலே, மாடியிலனா கட்டில் மேலே போட்டு கரண்டியில் மோண்டு ஊற்றுங்க. இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளையில் உங்களுக்கு வடகமாக வந்துடும். அதை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுங்க. முற்றிலும் சோடாப்பில் தயார் பண்ணது தான் விற்கிறாங்க. போட்டின்னு பொரிச்சதை வாங்கி கொடுக்காதீங்க. இப்படியெல்லாம் பண்ணினீங்களா திடீர்னு செலந்தி வரும், திடீர்னு கட்டி வரும், திடீர்னு தொண்டை கட்டும், திடீர்னு வயிற்று வலி வரும், தலைவலி வரும், கண்ணு மங்களாகும். உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க. ரொம்ப காலம் ரொம்ப இதுவாக போகுது. அதனால் நான் இப்போ இதை வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஏன்னா வகையாக பிஸ்கட் வந்துருச்சு. இப்போ வசதி படைச்சவங்க கவர்மெண்ட் வேலையில் இப்படி புளிஞ்சு எடுக்கலாம். பாருங்கள், தண்ணி தான் ஒழுகும். இதில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா கம்பு, களி, அந்த மாதிரி ஆரி ரொட்டி, எள்ளு மாவு, உருண்டை இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். நாம் கொடுக்கறது மருந்து போட்டு வச்சிருக்கிற அரிசை கொடுக்குறோம். அந்த அரிசை எத்தனை மருந்து போட்டு வைக்கிறாங்க தெரியுமா, கெடாது இருக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த சக்கையை எடுத்துட்டு உளுந்து கஞ்சி கொடுத்தீங்களா பிள்ளைங்களுக்கு ரொம்ப இரும்பு சத்து. அது சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும். காலையில் 6 மணிக்கெல்லாம் கஞ்சி கொடுத்தீங்களா ஸ்கூல் போகிறதுக்கு 8 மணிக்குள்ளே அவங்க வந்து ஜீரணம் ஆயிரும், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ காலை சாப்பாடு நம்ம முதலமைச்சர் போட்டாரா, அந்த இப்போ எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் நல்ல சாப்பாடை கொடுத்து அனுப்புங்க. காலையில் ஹெல்த்தாக அந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி உளுந்து மட்டும்தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நைட்டில் ஆரியம் ஊற போட்டு அந்த ஆரியத்தை அரைச்சி இந்த மாதிரி தூள் எடுத்துட்டு அந்த ஆரியம் பாலில் வந்து நீங்கள் கொதிக்க வச்சு வெல்லம் போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி கம்பு ஊற வச்சு அந்த கம்பை அரைச்சி அந்த பாலை எடுத்து தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வச்சு கொடுத்து அனுப்பலாம். வாலிப பிள்ளைங்களுக்கும் சரி, நீங்கள் கஷ்டப்படுற நம்ம கூலி வேலைக்கு ஓடுறோம், நீங்களும் குடிக்கலாம். பன்னு, பிஸ்கெட்டு, டீ இந்த மாதிரி குடிச்சிங்களா கொடுத்தீங்களா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஹெல்த் வராது. நன்றி. வசந்தி மருத்துவம் பார்க்குற சகோதரிகள் மக்கள் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்கள் இந்த பாருங்கள், எங்கள் வீடியோவில் நிறையா ஃபோன் நம்பர்லாம் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏன் இதை நாம் மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்றோமே, இதை எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வந்து இதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கேரளா பெண்கள் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. எப்படி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது.
நான் கேரளா பெண்கள் வந்து இந்த தேங்காயை வந்து வடிகட்டாது எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க, குழம்பு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகவும் பின்தங்கிய கிராமத்து சகோதரிங்களுக்கு தான் நான் முக்கியமாக பேசுகிறேன். கிராமத்து உங்கள் பிள்ளைங்களை தவற விடுறீங்க, நல்லா கண்காணிங்க. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க கூட இன்றைக்கி படிப்பு நாலேஜ் இல்லாத இருக்கிறாங்க. ரொம்ப நான் மன வருத்தப்பட்டு வேதனையாக இருக்கிறேன் நான். அதனால் இந்த மாதிரியான ஹெல்த்தெல்லாம் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து படிப்பேறும். உளுந்து கஞ்சி வச்சு கொடுக்குற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுக்குறவங்க வந்து வசனி மருத்துவம் பார்க்குற சேனல் பார்க்குற என்னுடைய கஸ்டமருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஈய பாத்திரத்தில் செய்யக்கூடாது. ஒன்று சில்வர் பாத்திரம், ஒன்று மண் பாத்திரம். இது வந்து ரொம்ப நினைவில் வச்சுக்காங்க. ஈய பாத்திரத்தில் இந்த கஞ்சை காய்ச்சாதீங்க. ஈயம் வந்து உருகக்கூடிய தன்மை. அதெல்லாம் அந்த காலத்தில் ஆக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். அதனால் வந்து நீங்கள் சாப்பாடு செய்கிறதுமே சில்வர் பாத்திரத்தில் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும். ஈய பாத்திரம்னா ரொம்ப நல்லா உறுதியாக இருக்கணும். இப்போ 2 கிலோ வரணும் ஒரு டேக்ஸா, அப்படிப்பட்ட உறுதியான பாத்திரத்தில் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட பழகிக்காங்க. இல்லைனாலும் வாங்கிக்காங்க, சிம்பிள் தான். ஒரு 300 ரூபா போட்டால் சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி வருது. அதனால் மண் பாத்திரம், சில்வர் பாத்திரம், அதுக்கு தான் இப்போ இந்த கொதிக்கிறத வந்து நான் வீடியோ எதுக்கு தம்பியை போட சொல்கிறேன்னா, இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போ சில்வர் பாத்திரம் அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். நம்ம கமன் நல்லா வாசமாக இருக்குது. கஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இப்போ நான் வீடியோ போடுறதுக்காக தான் இன்றைக்கி லேட் ஆகி போச்சு. நாங்கள் வந்து சராசரி 6 மணிக்கெல்லாம் அந்த கஞ்சியை நாங்கள் குடிச்சிடுவோம். அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் 5-5:30க்குள்ளே எல்லோரையும் எழுப்பி கஞ்சி வச்சு வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படாத எழுந்து இதை வந்து செஞ்சு கொடுங்க. ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழந்தைங்க இல்லாதவங்கலாம் இந்த ஆன்ஸ் போடுறவங்க அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு உங்கள் ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. சிகரெட்டு குடிக்கிறீங்க, இந்த மாதிரி கஞ்சி நார்மலாகவே எல்லோரும் குடித்தா ரொம்ப நல்லது. நன்றி வணக்கம்.